எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், சில ராஜயோகிகளை பார்க்கும் போது பொறாமையாக இருக்கிறதா? ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ராஜயோகம் பிராக்டிஸ் பண்றாங்க. அது ஒரு சகோதரி. அவங்க திருமணம் ஆயிருக்கு, குழந்தைங்க இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்கள பார்க்கும்போது, அவங்க சேவை பண்றது பார்க்கும்போது எனக்கே பொறாமையா இருக்கு. அந்த அளவுக்கு சேவை பண்றாங்க. மதுபன் சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எண்ணம் போல் வாழ்வு, நம்ம பல லாங்குவேஜில் பண்ணுறோம் இல்லையா, அதை அவங்க ஷேர் பண்ணுறாங்க. அதுவும் நல்ல ரீச் எல்லாம் போகிறத நமக்கு ஷேர் பண்ணி தெரிவிக்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சரண்டர் சகோதரிகள் இருக்காங்கல்ல, அவங்கள பார்க்கும்போது பொறாமையாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அவங்க சண்டே ஆனால் பட்டியெல்லாம் வைக்கிறாங்க. எக்ஸ்பெஷலி இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நுங்கம்பாக்கம் இருக்காங்க இல்லையா, அவங்க எனக்கு தெரிஞ்சு ஜூன் மாதத்தில் 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ மம்மாக்காக 21 நாள் பட்டி வைக்கிறாங்க. அமிர்த வேலையில் ஆரம்பிச்சிருவாங்க. வாணியெல்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போகிற மாதிரி பொதுவாக அப்படி தான் அவங்க பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவங்க பண்ணுறதை பார்க்கும்போது நம்மளால் பண்ண முடியலையே, டெய்லி கலந்துக்க முடியலையே அப்படின்னு ஏக்கம் வருது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சில தினங்கள் சில டைமில் அமிர்த வேலை நான் மிஸ் பண்ணிடுறேன், வீட்டு வேலையினால, வீட்டு பலூனால அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு அப்படி இல்லைல்ல. அதாவது எல்லா நாளும் அமிர்த வேலை கரெக்டாக பண்ணிட முடியும் அவங்களால. வாணி கிளாஸஸ் அவங்களே நடத்த முடியும், ஏன்னா சிஸ்டராக இருக்கிறதுனால. பட்டி நடத்துகிறாங்க. ஸோ அவங்கள பார்க்கும்போது பொறாமையாக இருக்குது. இந்த கடைசி பிறவியில் நம்ம அவங்கள மாதிரி சரண்டராக இருந்தால் தான் இறைவன் கூட 100க்கு 100 டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க முடியும். ஆனால் இப்போ நம்ம எங்கே மாட்டிக்கிட்டோம்னா, குடும்பம்ன்ற ஒரு செட்டப்பில் மாட்டிக்கிட்டோம். அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், கணவரை பார்த்துக்கணும், குழந்தைய பார்த்துக்கணும், இப்படிலாம் செட்டப்போட இருக்கும்போது முழு நேரத்தை இறைவனுக்கு கொடுக்க முடியலையே அப்படின்னு ஒரு ஆதங்கம் வருது, பொறாமையாக இருக்குது. இதை நான் எப்படியோ அந்த பொறாமையிலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறேன், ஆனால் முடியல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க. அந்த ஆத்மாவுக்கான ஆறுதலான வீடியோ தான் இந்த வீடியோ. பாருங்களேன், நம்ம பொதுவாக அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறோம், இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு. நம்ம இங்கிருந்து பார்க்கும்போது அவங்க சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியும், அங்கிருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு நம்ம சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியும். கரெக்டா? ஆக்சுவலா பரமாத்மா என்ன சொல்றார் ராஜயோகத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் இருந்துகிட்டே, அதாவது கணவன் மனைவி இந்த மாதிரி சிஸ்டம்ல இருந்துகிட்டே பரமாத்மா சேவையும் செய்துக்கிட்டு இல்லையா, குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு பாபா சேவையும் பார்த்துக்கிட்டு அந்த பேலன்ஸை ஸ்ட்ரைக் பண்ணி வாடுற ஆத்மாக்களை ஷோகேஸ் பொம்மைகள் அப்படின்றார். அவ்வளோ ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறார் பரமாத்மா. பாருங்களேன், சத்தியுகம் திரேதாயுகம் குடும்ப மார்க்கம் தான். அங்கே போய் குடும்பம் தான் நடத்த போகிறோம். அப்போ நம்ம இங்கே ஒரு குடும்பத்தில் இருந்துக்கிட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸாம்பிள் சொசைட்டிக்கு இப்படி தான் ஒரு குடும்பம் இருக்கணும் அப்படின்னு காட்டுற அளவுக்கு நிறைய குடும்பங்கள் என்ன ஆயிடுதுன்னா, கணவனும் மனைவி இருக்கிற சிஸ்டத்தில் கணவர் சிஸ்டமில் இருப்பார், அதாவது ராஜயோகம் ஃபாலோ பண்ணுவார், ஒய்ஃப் இருக்க மாட்டாங்க. சில குடும்பத்தில் ஒய்ஃப் சிஸ்டமில் இருப்பாங்க, கணவர் இருக்க மாட்டாங்க. இங்கே தான் ஃப்ரிக்ஷன் நிறைய வருது. அபூர்வமாக சில குடும்பங்களில் கணவன் மனைவி 2 பேருமே சிஸ்டமில் இருக்காங்க, அந்த குடும்பம் ஆஹா ஓஹோன்னு இருக்குது. இந்த புரிதல் நல்லா இருக்கிறதுனால இந்த சேலஞ்சு கடையில் தான் நிறைய ராஜயோகிகள் வாழ்ந்துட்டும் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இது விளக்கம்லாம் கொடுத்துருவோம். என்ன விளக்கம் கொடுத்துருவோன்னா, பரமாத்மா ராஜயோகத்தில் சொல்றாரு, சில பேருக்கு ட்ராமா பார்ட் எப்படி இருக்குன்னா, பிறப்பார்கள், கடைசி வரைக்கும் அந்த சரீரம் விடுற வரைக்கும் பேச்சுலராகவே இருப்பாங்க, திருமண வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கவே இருக்காது. அப்படிதான் அவங்க ட்ராமா டிசைன் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற. சிலர் திருமணம் பண்ணிப்பாங்க, கணவன் மனைவியாக ட்ராவல் பண்ணால் அவங்களுக்கு குழந்தைகள் இருக்காது, ஆனால் இவங்க 2 பேருமே ட்ராவல் பண்ணி அவங்கவுங்க கணக்கு வழக்க முடிப்பாங்க. சிலருக்கு திருமணம் ஆகியிருக்கும், குழந்தைகள் பிறந்திருப்பார்கள், அப்படி வச்சு ட்ராவல் பண்ணி வாழ்க்கை போகிற மாதிரி ட்ராமா டிசைன் செய்யப்பட்டிருக்கு. இந்த பிறவியில் ஓகே, ஒருத்தர் சரண்டராக இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அர்த்தம் என்ன? அவருக்கு குடும்பம் என்ற கணக்கு வழக்கெல்லாம் போன பிரிவிலே முடிச்சிட்டாரு அப்படின்னு அர்த்தம். இப்போ எனக்கு பாருங்கன்னா, இப்போ ஒய்ஃப் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கணக்கு வழக்கு இருக்குல்ல, ஒய்ஃபுக்கான கணக்கு வழக்கு, குழந்தைங்களுக்கான கணக்கு வழக்கை நான் இன்னும் முடிக்கல, இந்த ஒரு பிறவியும் எடுத்துக்கிறேன் அந்த கணக்கு வழக்கை முடிக்கிறதுக்கு அப்படின்னு தான் அந்த பார்த்துக்கணும். இதில் பொறாமப்படுறதுக்குன்னு சொல்லி ஒன்றும் கிடையவே கிடையாது.
நமக்கு இருக்கிற சலுகைகள் அவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு இருக்கிற சலுகைகள் நம்மக்கிட்ட இல்லை, அவ்வளோதான். இதை புரிஞ்சுக்கிட்டா நல்லது. நான் வந்து ஒரு 30 வருஷமா இந்த சிஸ்டமில் இருக்க ஒரு சகோதரிகிட்ட, சரண்டர் சகோதரிகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து அவங்க சிஸ்டமில் இருக்க, அதாவது அவங்க சென்டர்ஸில் இருக்க மாணவர்களெல்லாம் கூப்பிட்டுட்டு 30-40 பேரோட ஒரு டூர் போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் இது பொதுவாக கேட்டது கிடையாது. அதாவது ஒரு சரண்டர் சகோதரி அவங்க மாணவர்களை எல்லாரையும் கூட்டிகிட்டு இந்த டூருக்கெல்லாம் போகிறத நான் கேள்விப்பட்டது கிடையாது. அவங்க சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் கேட்டேன், இது எத்தனை வருஷத்துக்கு ஒரு ரெடி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. என்னென்ன, இவங்க அண்ணா நகருக்கு பர்மிஷன் கேட்டு தான் கூப்பிட்டு போக முடியும். அண்ணா நகர் பர்மிஷன் 5 வருஷமா 10 வருஷமா தரவே இல்லையா. எல்லா வாட்டியும் பார்க்கும்போது கேட்டு 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 அதுக்கப்புறம் தான் அந்த பர்மிஷன் கிடைச்சி நாங்கள் போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க நினைக்கும்போது பரிதாபமாக இருக்குது. இப்போ நீங்கள் வீடியோ பார்ப்பீங்கல்ல, இந்த வீடியோ ரிலீஸ் ஆகி பார்க்கும்போது நானும் மனைவி குழந்தைங்களோட மகாபலிபுரத்தில் குழந்தைங்களோட பர்த்டே கொண்டாடுறதுக்காக நாங்கள் அங்கே இருக்கோம். அப்படின்னா என்ன, குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு சில விஷயங்கள் கணவன் மனைவி குழந்தைகள் டிசைன் பண்ணால் முடிச்சு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இது வருஷக்கணக்காக மாதக்கணக்கெல்லாம் பர்மிஷனுக்காக வெயிட் பண்ண வேண்டியது கிடையாது. புரியுதுங்களா? இப்போ நான் என் மனைவி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு வச்சுக்கலேன், கிளம்பி போயிடலாம். ஆனால் ஒரு சரண்டர் சகோதரி வந்து சொந்த அப்பா அம்மா வீட்டுக்கு போனோம்னா அண்ணா நகரில் கேட்கணும். அது அப்படி தான் சிஸ்டமே, அது யாரும் தப்பாலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து இறைவனுக்கு வாழ்க்கைன்னு வந்ததுக்கப்புறம் சொந்தமாக அடிக்கடி அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறது வந்து லாஜிக்கும் கிடையாது. நான் சொல்கிறேன், என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு இருக்கிற பல ஃப்ரீடம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. அதே மாதிரி நிறைய சரண்டர் சகோதரி எங்கிட்ட சொன்னது என்னென்ன, நீங்கள் கொடுத்து வச்சவர், நீங்கள் வந்து உலகம் ஃபுல்லாக சேவை பண்ணுற மாதிரி பாபா உங்களை தேர்ந்தெடுத்துருக்கிறாரு. நாங்கள் சரண்டர் ஆனாலும் நாங்கள் ஒரு எல்லைக்குள்ளே தானே ஒர்க் பண்ணுறோம். ஒரு குறிப்பிட்ட பகுதினா அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு ஹெட்டாக இருக்கிறோம், அதை பார்த்துக்கிறோம். அந்த இடத்துலேருந்து வெளியே போக முடியாது. அங்கே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. நீங்கள் ஒரு சென்ட்ரல் ஸ்டூடெண்ட் வந்து வேற ஒரு சென்டருக்கு ஸ்டூடெண்ட் கூட பேசக்கூடாது. 1008 பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு. நமக்கு அப்படி கிடையாது. உலகம் ஃபுல்லாக குடும்பன்றதுனால நம்ம அமெரிக்காவிலேருந்து ஃபோன் வரலாம், நம்ம அமெரிக்காவுக்கு கால் பண்ணலாம், யூரோப்பு 5 கான்டினென்ட் இருக்கும், மாறி மாறி கூப்பிட்டுக்கலாம், பேசிக்கலாம், பண்ணிட்டு தான் இருக்கும். அப்போ நம்ம இதை என்ஜாய் தான் பண்ணுறோம். அப்போது சிலது இங்கேருந்து பார்க்கும்போது இதாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் இந்த சரண்டர் சகோதரிகளுக்கு கிடைக்கிற அந்த மரியாதை இருக்குல்ல, அது உங்களுக்கு எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. கிடைக்கவே கிடைக்காது. நீங்களே ஒரு கீதா பாடசாலை நடத்திக்கிட்டு அதில் ஒரு 50-100 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு நடத்திட்டே இருக்கீங்க. திடீர்னு அதை வந்து ஒரு சென்டர் ஆக்கி ஒரு சரண்டர் சிஸ்டர் கொண்டு வந்து உட்கார வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் உங்கள் வேலை அங்கே இருக்கவே இருக்காது, இல்லை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது இந்த டிசைன் அப்படி தான். இதை நம்ம எதுக்கு தயாராக இருக்கும்? முதல் மரியாதை அவங்களுக்கு தான். பரமாத்மா சொல்றாரு, இந்த கலசம் வந்து நான் தாய்மார்களுக்கு தான் கொடுத்துருக்கிறேன் அப்படின்றாரு. அப்ப என்ன, அதை ஏற்றுக்கணும். இறைவன் சொன்னா நம்ம ஏற்றுக்கணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சிஸ்டம் அப்படி தான். ஓகே, ஸோ இந்த ஆத்மாவுக்காக நான் ஏற்கனவே யூடியூப்ல இந்த கதையை சொல்லியிருக்கேன். இருந்தாலும் அந்த ஆத்மாவை கொஞ்சம் சார்ஜ் பண்ணும், சந்தோஷப்படுத்துன்றதுக்காக அந்த கதையை சொல்றேன். ஒரு வேடன் காட்டில் வேட்டையாட போகிறான். அவன் வந்து அந்த காடு வந்து ரொம்ப அடர்ந்த காடு, ஓகேவா. அவனே காட்டு கூட ரொம்ப டீப்பாலாம் போனது கிடையாது. அந்த மாதிரி இடங்களும் இருக்குது. அப்போ ஒரு வாட்டி கொஞ்சம் டீப்பாக போயிட்டே இருக்கான். ஒரு இடத்துல போகும்போது ஏதோ மூச்சு வாங்குற சவுண்டு கேட்குது. ஏதோ ஒரு மிருகம் இருக்க போல இருக்கு. அப்படி திரும்பி அவனை அம்பு மில்லு வச்சிருக்கான். திரும்பி திரும்பி பார்க்குறான். அப்புறம் பார்த்தா எங்கேருந்தோ ஒரு புதர்லேருந்து தான் சவுண்டு வருது. போய் பார்த்தா ஃபுல்லாக காடாக இருக்குது. பிடிச்சி எல்லாம் விருதி பார்த்தா அங்கே ஒரு சாமியார் உட்காந்து தபஸ் இருக்காரு. தாடியெல்லாம் அப்படியே கிலோமீட்டர் கணக்காக வளர்ந்து கிடக்குது. அப்போது பல வருஷமாக அங்கே உட்காந்துருப்பார் பொழுது. இப்போ ஒரு டவுட்டு, இந்த காட்டில் இப்படி ஒரு மனுஷன் வந்து உட்காந்துனா நம்ம இதோட பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இவர் வந்து அவரை தட்டி எழுப்பிடுறாரு. ரொம்ப வருஷமாக தபஸில் இருக்கவர் ஷாக்காகி எழுந்துக்கிறார், என்னடா அப்படின்னு. அவருக்கு சமக்கம் வந்துச்சு. யாருக்கு? அந்த பூஜை தபஸில் இருக்கவருக்கு. இவர் பேச, யார் நீ, எங்கே வந்திருக்க, என் காட்டில் எங்கே வந்து உட்காந்துருக்கேன்னு கேட்குறாரு. அவர் வந்து நான் கடவுளை பார்க்கறதுக்காக உட்காந்துருக்கேன். இந்த வேடனுக்கு கடவுள் கடவுள் டெஃபினேஷன்லாம் தெரியாது. நீ சொல்ல கடவுள் யாரு அப்படின்னு. தயவுசெய்து கிளம்புப்பா, நான் வந்து இங்கே உட்காந்துக்கிறேன், நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன். முடியாது, ஏன் காடு இது, நீ வந்து இங்கே உட்காந்துருக்க, என்ன கேட்காம உட்காந்துருக்க, என்ன விஷயம் சொல்லு. நீ யாரோ கடவுள் கடவுள்னு சொல்றிய, புதுசாக இருக்கு எனக்கு, அது யாரை கண்டுபிடிக்கணும், எப்படி இருப்பாரு சொல்லு, நான் அவனா கண்டுபிடிச்சி கொடுக்குறேன். உனக்கு வீடு வாசல் இல்லையா, உனக்கு பொண்டாட்டி குழந்தைங்களாம் இல்லையா, உன்னை யாரும் தேட மாட்டாங்களா, நீ கிளம்பி போ அப்படின்னா சொல்கிறாரு அவர். இப்போ இவரை எப்படி அவாய்ட் பண்ணுறது? இப்போ சொல்கிறாரு, கடவுள் நான் பார்த்துட்டு நான் கிளம்பிடுறேன். சரி, நீ சொல்கிற கடவுள் எப்படி இருப்பான்னு சொல்லி நான் கூப்பிட்டு வந்துடுறேன். அப்போ சொல்கிறார், கடவுள் வந்து சிங்கத்தோட தலை இருக்கும், ஹியூமன் பாடி இருக்கும். அப்போ இந்த வேடம் சொல்லலாம், அப்படி ஒரு ஜீவராசியே பூமியில் கிடையாது, என்ன கதை அடிக்கிறீங்க. இல்லை உங்களுக்கு தெரியாதுப்பா, எனக்கு தெரிஞ்சதான் தான் இங்கே உட்காந்துருக்கேன். அப்போ சொல்கிறாரு, நான் போய் கூட்டின்னு வந்தால் நீ கிளம்பி வீட்டுக்கு போயிடுவேன். சரி, இந்த கான்வர்சேஷனை கட் பண்ணுன்றதுக்காக அவர் ஒத்துக்கிறாரா? ஒத்துக்கிறேன், நீ கூப்பிட்டு வந்தால் நான் போயிடுறேன்.
இந்த வேடன் வீட்டுக்கு போகாம சிங்கத்தலையோட இருக்க மனித உடலை தேடிட்டு இருக்கான். கடவுள்னு சொல்றான், தேடினே இருக்கான் காடு ஃபுல்லா. 24 மணி நேரத்தில் கூட்டினும் வந்துட்டான். இந்த உட்காந்துருக்காருல இந்த முனிவர், அவரு தட்டி எழுப்பி இதை பாருங்க வந்துட்டாருன்னு பார்த்து ஒரு நினைவுல கனெக்ட் பண்றாரு. கனெக்ட் பண்ண உடனே தெரிஞ்சு போச்சு வந்திருக்கிறது இறைவன் தான். அப்போ இந்த முனிவர் சொல்றாரு இந்த வேடன் கிட்ட, தம்பி நீ கிளம்புப்பா, எனக்கு இவரோட ஒரு 10 நிமிஷம் பேசணும், நான் பேசி நான் கிளம்பிப்பேன், நாளைக்கு நீ வரும்போது இங்கே இருக்க மாட்டேன்றார். அவனும் சந்தோஷமா வீட்டுக்கு போயிட்டான். இவன் அந்த முனிவர் இந்த முனிவர் கடவுள்கிட்ட கேட்குறாரு, நான் வருஷ கணக்காக உட்காந்துருக்கேன், ஆனா நீங்க அந்த வேடனுக்கு ஒரே நாளில் கடிச்சிட்டீங்க, அவனுக்கு உங்களை யாருன்னே தெரியாது, ஆனா நீங்க அவனுக்கு முன்னாடி ஒரே நாளில் கடிச்சிட்டீங்க, இது என்ன பாரபட்சம், இது எப்படி கரெக்டா இருக்க முடியும் அப்படின்னு ஒரு ஆதங்கத்தோட கேட்கிறாரு அந்த முனிவர். அப்ப கடவுள் சொல்றாரு, அவனுக்கு என்ன யாருன்னே தெரியாது, அவனுக்கு வந்து மனைவி குழந்தை அப்பா அம்மான்னு ஒரு செட்டப்போட வாழ்ந்துன்னு இருக்கான், இன்னைக்கு ஒரு நாள் என்னை தேடாம கண்டுபிடிக்காம வீட்டுக்கே போக மாட்டேன்னு இருக்கான், ஆனா அவனுக்கு வந்து கடமை இருக்கு, வீட்டுல அப்பா அம்மா மனைவி குழந்தைங்களை பார்க்கணும்னு ஒரு கடமை இருக்கு, உனக்காக என்ன தேடுறான், அவன் அவனுக்காக கூட தேடல, அதனால அவனுக்கு முன்னாடி வந்துட்டேன், உனக்கு என்ன வேலை வெட்டி இல்லை, நான் தான் கெதின்னு இருக்கேன், நான் இப்போ வந்தேன், நான் 20 வருஷத்துக்கு அழிச்சு வந்தேன், நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் இவ்வளோ நாள் முன்னாடியே வரல அப்படின்னு சொல்ற. புரியுதுங்களா? ஸோ இறைவனே கதின்னு இருந்தா, இது ஒரு கதை தான், ஓகேவா? நீங்க அதுல இருந்து எப்படி வேணா எடுத்துக்கலாம், கதையை வந்து நீங்க எப்படி வேணா இன்டர்பிரேட் பண்ணலாம். எனக்கு இறைவன் மட்டும்தான் கதின்னு இருக்கிறவங்களுக்கு வந்து இறைவன் பார்த்துப்பார், வரேன் வரேன் வரேன்னு இருந்துருப்பார். நமக்கு வந்து எல்லா ரிசல்ட்டும் கொடுத்துனே இருப்பார். டக்கு குடும்பத்துல இருந்து பண்றோம்ல எல்லாம் பாருங்களேன், இது ஒரு சேலஞ்சிங்கானது. அப்பா அம்மா மனைவி குழந்தைகள் இந்த செட்டப்பையும் பார்த்துக்கிட்டு குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு சேவியும் எடுத்து பண்ணிக்கிட்டு அது ஒரு பேலன்ஸ் கொண்டு வந்து, இது சாதாரண விஷயம் கிடையாது. பாருங்களேன், நீங்க 365 நாள் நம்மளோட வீடியோ பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இன்னைக்கு நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த நேரத்தில் நான் வந்து வீட்டிலே இல்லை, மனைவி குழந்தையோட வெளியூர்ல இருக்கேன், அன்னைக்கும் வீடியோ வருது இல்லை. அப்போ என்ன, இதை ஷெடியூல் பண்ணி போட்டிருக்கோம். இந்த தம்பி தம்ப்நெயில் பண்ற தம்பிக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க்கு, 1க்கு 2 வீடியோ நம்ம முன்னாடி ஒரு நாள் போட்டு வச்சுட்டு போகும்போது அது அவர் சேர்ந்து பண்றாரு, ரொம்ப பண்ணி கொடுக்குறாரு. உங்களுக்கு என்ன கிளியரா டெய்லி வருதா? சரியா? அதனால துவண்டெல்லாம் போகாதீங்க. பரமாத்மா வேற ஒரு விஷயம் சொல்றாரு, இந்த ராஜயோகத்துல 84 பிறவி எடுக்கிறவங்க வந்து 9 லட்சம் பேர் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு என்னோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வெளியே வருதானே தெரியல, சரண்டர் சகோதரிகள் அப்படின்னு வச்சிங்கன்னா அஃபிஷியலி ரெக்கார்டடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5000 பேர் வந்தால் பெரிய விஷயம். இந்த 5000 பேருமே 9 லட்சத்தில் வராங்கன்னே வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் எனக்கு தெரியும் சரண்டர் வாழ்க்கை வாடுறாங்க, ஆனால் அஃபிஷியலி சரண்டர் கிடையாது. இவங்க எல்லாம் அந்த அஃபிஷியலாக சரண்டர் ஆகாதவங்க, ஆனால் சரண்டர் வாழ்க்கை வாடுறவங்க, இறைவனையே கதின்னு இருக்கவங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு 1 லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாக்கி 8 லட்சம் பேர் குடும்பத்தில் இருக்கவங்க தான் போகிறாங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, இப்போ இந்தியாவில், வெளிநாட்டை பற்றி சொல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சென்டர்ஸும் கீதா பாடசாலை எப்படி ஓடுது, அந்த சென்டருக்கு வரக்கூடிய மாணவர்களால் ஓடுது. இந்த மாணவர்கள் யாரு, குடும்பம்ன்ற ஒரு செட்டப்ல இருந்து வரவங்க. அவங்க வந்து வாழ்க்கையை இறைவனுக்கு தியாகம் பண்ணி உட்கார்ந்துருக்கவங்க கிடையாது. அதாவது அவங்களுக்கு அப்பா அம்மா மனைவி குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு அந்த சென்டருக்கு ஒரு டொனேட் பண்ணி பார்த்துட்டு போறாங்க. அப்போ இந்தியாவில் இருக்க எல்லா சென்டரும் எப்படி நடக்குது, குடும்பத்தில் இருக்கவங்களால நடக்குது. சகோதரிகள் வழி நடத்துறாங்க, சரண்டர் சகோதரி சரண்டர் பிரதர்ஸ்லாம் வழி நடத்துறாங்க, இல்லைன்னு சொல்லல. அப்போ இது வந்து ஒரு என்ன சொல்ற, ஒரு கிவ் அண்ட் டேக் தானே. இவங்க வழி நடத்துவாங்க, இவங்க பைசா கொடுப்பாங்க, ஓகேவா? ஸோ அதனால நம்ம அந்த பாட்டுக்கே போக வேணான்றாங்க. அதாவது எனக்கு அவங்கள பார்த்தா பொறாமையா இருக்கு, அவங்களுக்கு நம்மளை பார்த்தா பொறாமையா இருக்கு. என்கிட்ட நிறைய பேர் சொல்லுங்க, சரண்டர் சகோதரி சொல்லுவாங்க, எனக்கு உங்களை பார்த்தா பொறாமையா இருக்கு. அதே மாதிரி எனக்கு வந்து நான் சொல்றது, நான் 8 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அது நேற்று வீடியோவில் உங்களுக்கு ஒரு குழப்பமா இருக்கும், 8 வருஷம் முடிச்சிட்டேனா, 8வது வருஷம் போயிட்டு இருக்கேனான்னு. ஆக்சுவலாக நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டது வந்து மே 21, 2016. இப்போ 24, அப்போ 16/8/24. ஸோ 8 வருஷம் முடிச்சிட்டோம். நான் ஏன் இது வந்து ஒரு மாதிரி நானே கன்ஃபியூஸாக தான் போட்டிருப்பேன் அந்த வீடியோ. ஏன்னா நான் வந்து அன்றைய தினம் வந்து நான் சென்னைக்கு, நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் 19th. இதுக்கு வீட்டுக்கு வந்து சேரும்போது நைட் ஒரு 11 ஆயிடுச்சு. வந்து படுத்து 3:30 மணிக்கு எழுந்து வீடியோ போட்டேன். நான் எனக்கு தெரியும் இது 8 வருஷம் ஆயிடுச்சுன்னு. 8 வருஷமா இல்லை 8 வருஷத்துக்குள்ளே போகிறோமா 8 வருஷம் முடிச்சிட்டோமான்றதே கிளாரிட்டி இல்லை. அந்த வீடியோ தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள
ஃபர்ஸ்ட் வீடியோ தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள டைம் கிடைக்காதனால நான் வீடியோ போட்டுட்டேன். இந்த வீடியோவில் கிளாரிட்டியோட சொல்கிறேன், 8 வருஷம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ 9th இயருக்குள்ளே ரன்னிங். ஓகேவா? நம்ம வீடியோ போடுறதுல. ஸோ சகோதரிகள், நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம சேவை பார்த்துட்டு எனக்கு இந்த கோயம்புத்தூர்லேருந்து கூப்பிட்டுருந்தாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வீடியோ போடுறதுனால அவங்க 20 வருஷமாக நடத்துனாங்களாம். 20 வருஷமா எத்தனை ஆத்மாக்களை உருவாக்கியிருப்பாங்க, ஒரு 5000 10,000 பேர் உருவாக்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் அவங்க சந்தோஷம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் யூடியூப்னு வந்துட்டு லட்சக்கணக்கான ஆத்மாக்களை சிஸ்டம்குள்ளே கொண்டு வந்துட்டீங்க, எங்களுக்கு உங்களை பார்த்தா பொறாமையாக இருக்குது. இந்த மாதிரி சயின்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, டெக்னாலஜிலாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, அதை யூஸ் பண்ணி சேவைன்ற பேரில் உட்காந்த இடத்துலேருந்தே நீங்கள் அந்த ஆத்மாக்களை உருவாக்குறீங்க, உலகம் ஃபுல்லாக உருவாக்குறீங்க. அப்போ நாங்கள் 20 வருஷமாக என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு யோசிக்கிறோம். நீங்கள் வந்து 2 வருஷம் 3 வருஷத்துலேயே இந்த நாங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க. இப்படியெல்லாம் ஆத்மாக்கள் சொல்கிறாங்க. இதில் பொறாமப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோலுங்க ட்ராமாவில். ஓகேவா? உங்கள் ரோல் நீங்கள் நல்லா பண்ணுங்கள், நான் என் ரோல் நான் நல்லா பண்ண ட்ரை பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த பொறாமப்படுறதுன்றது வந்து நம்மளுக்கு எந்த இடத்துக்கும் கொண்டு போகாது. அதனால் அவங்க மேலே ஒரு மரியாதை வச்சுக்கோங்க. ரியலாக சொல்கிறேன், எனக்கு வந்து 38 வயசில் அந்த நாலேஜ் கிடைக்குது. நாலேஜ் கிடைக்கும் போது எனக்கு மனைவி குழந்தைகள் இருக்காங்க. எனக்கு 28 வயசில் கிடச்சிருந்தேன்னா கல்யாணம் பண்ணிக்காமல் நானும் இதே சரண்டர் வாழ்க்கையை வாழ்ந்துருப்பேன். ட்ராமாவில் கணவன் மனைவின் சிஸ்டம் இருக்கிறதுனால நான் திருமணத்தில் போய் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ராஜகுமார் வந்த நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்கோம்ல, அது வரைக்கும் சந்தோஷம். சரியா? ஸோ இந்த பொறாமப்படுறதை விடுங்க, ஏன்னா அது ஒரு விகாரம் தான். ஓகே. ஸோ எனக்கு ரொம்ப தெரியும், இந்த கேள்வி கேட்ட சகோதரி பயங்கரமாக சேவை பண்ணுறாங்க, ஒரு டவுட்டே கிடையாது. நானாவது 15 வருஷம் பண்ணுறேன், இவங்க வந்து குறுகிய காலகட்டத்தில் பியூட்டிஃபுல்லாக சேவை பண்ணுறாங்க. ரொம்ப சொல்கிறது நிறைவாக இருக்குது அவங்களோட சேவை. நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. புது சேவையாக புது ஐடியாவோட டெக்னாலஜியோட போட்டு நல்லா பண்ணுறாங்க. சரியா? ஸோ வீடியோ பார்க்குற நீங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி பொறாமை எண்ணங்கள் வருதா? சரண்டர் சிஸ்டம் பார்க்கும்போது ஐயோ நம்ம வாழ்க்கை அந்த மாதிரி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன மன ஓட்டம் இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஒரு தகவல். வீடியோ பார்க்குற இன்னைக்கு நீங்கள் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கே பார்க்குறீங்களா இருந்தால், என் குழந்தையோட பர்த்டே 22 May 2024. இந்த வருஷம் வந்து குழந்தைங்களுக்கு 17 வயசு ஆகுது. ஸோ என் குழந்தைகளுடைய நீண்ட ஆயுளுக்கும் ஆரோக்கியத்துக்கும் நீங்கள் இறைவனை நினைவு பண்ணும்போது குழந்தைங்களுக்கும் சேர்த்து நினைவு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.